சென்னை ஐகோர்ட் வளாகத்தில் இ-ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து பெண் வழக்கறிஞர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இ-ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்துடன் அதற்கான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து நாளை மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதிய நடைமுறையால் பொதுமக்களுக்கு பெரும் இன்னல் ஏற்படும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்து உள்ளனர். திரு பார்வேந்தர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் சங்கம் நடத்துகின்ற இந்த மாபெரும் ஒரு நாள் உண்ணாநிலை அற போராட்டத்திற்கு அல்லது தொடர் முழக்க போராட்டத்திற்கு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டம் ஒரு புரட்சிகரமான போராட்டம். இதுவரை ஒரு 5 நிமிடம் சாலை மறியல் ஒரு முழக்கத்தோடு முடிகின்ற இந்த போராட்டம் இந்த முறை அனைவரும் அர்ப்பணிப்போடு ஒரு நாள் முழுக்க இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது இது வரலாற்றில் மிகச் சிறந்த பதிவாக நான் கருதுகிறேன். காரணம் இன்னொன்று, நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இதில் பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை. நாம் பெரிதாக பாதிக்கவில்லை. ஆனால் நம்முடைய சக வழக்கறிஞர்கள், கீழமை நீதிமன்றத்திலே இருக்கின்ற சக வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து முதல் கட்டமாக இந்த போராட்டத்தை சென்னையிலேயே துவங்கிய பெருமை பெண் வழக்கறிஞர் சங்கத்துக்கு சாரும். துவங்கியது மட்டுமல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இணையாக அல்ல, உங்களையும் மீறி போராட்டம் பண்ணக்கூடிய ஆற்றல் எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக உங்களுடைய 2ஆம் நாள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் போராட்டம் என்பது கீழமை நீதிமன்றத்திலே நேற்று கூட நான் கடலூர் மாவட்டத்திலே ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றேன். இந்த 317 பெட்டிஷன் போடுறதுக்கு 15 பேர் லைன்ல நிற்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு அப்படியே நெஞ்சு பதைக்குது. சக வழக்கறிஞர்கள் கோட்டை மாட்டின்னு ஜாலியா உள்ள போய் நின்று என்னைக்கு தான் தெரியும். காலையில 9:50 10:15 போன் அடிச்சு, சார் நான் வரல சார், பெட்டிஷன் போட்டுருங்க சார்னுவான். அப்ப காலையில் நம்ம பெட்டிஷன் போட முன்னாடி நாள் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அந்த ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்தா தான் 317 அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா எப்படி வக்கீல் தொழில் செய்ய முடியும்? அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டிய பொறுப்புல இருப்பவர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாம நேரடியா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அது எவ்வளவு தூரம் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல வழக்காடிகளும் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்றத அரசு இந்த நிர்வாகம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாக்கல் செய்கின்ற வழக்கில் வெறும் MHA மட்டுமல்ல, நம்முடைய பெண் வழக்கறிஞர் சங்கமும் இணைந்துதான் இந்த வெற்றியை பெற்றுத் தந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வழக்கிலும் சென்று சேர வேண்டும். ஆகவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இதோடு நின்றுவிடக் கூடாது. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பெண் வழக்கறிஞர் சங்கம் முன்னால் போராட வேண்டும் என்று கூறி மீண்டும் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இ-ஃபைலிங்க்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஃபைலிங்னால பாதிக்கப்படுறது வழக்கறிஞர் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் இதில் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அந்த விதத்தில் இந்த இ-ஃபைலிங்க்கு எதிரான இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய பெண் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் ரேவதி அவர்களுக்கும், செயலாளர் பர்வீன் அவர்களுக்கும், உதவி தலைவர் ராஜலட்சுமி அவர்களுக்கும், நூலகர் மார்கரெட் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரசன்னா அவர்களுக்கும், நளினி மேடம் அவர்களுக்கும், பெண் பார் கவுன்சிலுடைய ஒரே உறுப்பினராக இருந்து களம் நிற்கக்கூடிய பிரசிலா பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 7/3/2024 எல்லா கோர்ட்லையும் இ-ஃபைலிங் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. கடுமையான போராட்டங்கள் நடந்து 3/6/2024 வரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ மாண்பு நீதிபதிகள் நம் மதிப்பிற்குரிய பாரத சக்கரவர்த்தி அவர்கள், எம் சுந்தர் அவர்கள் இல்லை, அவர் எம் சுந்தர் அவர்கள் இல்லை, 2 பேருமே ரொம்ப ரீசனபிளா
வழக்கறிஞருடைய கஷ்டத்தையும் தொழிலாளிகள் ஜனங்களுடைய கஷ்டத்தையும் கேட்கிறோம். அவங்க எல்லாருமே கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே மனு கொடுத்துருந்தோம், நானும் போய் நேரில் கோரிக்கை வச்சிருந்தோம், பல சங்கங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க எல்லா கோர்ட்லயும் உதவுறதுச்சு நாங்களே பண்றதுக்கு நடைமுறை எல்லாம் பாக்குறோம் அப்படி சொன்னாங்க. அப்ப நாங்க அதுலயும் சொன்னோம், ஏற்காடு நீங்க மேல போனீங்கன்னா நெட் கனெக்ஷனே இருக்காது. தமிழ்நாட்டுல பல்வேறு கிராமப்புறங்கள்ல நெட் கனெக்ஷன் கிடையாது. இந்த ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள நிறைய நீதிமன்றங்கள்ல நெட் கனெக்ஷன் இருக்காது, எங்க சுத்தி இருக்காது. அப்ப இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாத இடத்துல இருக்கிறவங்க, மலை பகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த நீதிமன்றங்கள் மக்கள் எப்படி பண்ண முடியும்? அடிப்படை கட்டமைப்பு இல்ல, எப்படி பண்ண முடியும்? ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி நோட்டீஸ் போட்டது, சரி கூட்டம் பார்த்தனா சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறேன், சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு விஷயம்ல இதுக்கு சாதகமா என்ன சொல்றாங்கன்னா, எங்க இருந்து வேணா ஃபைல் பண்ணலாம், ஏன் இதை எதிர்க்கிறீங்க? நேரம் செலவுலாம் குறையும் தானே. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நீங்க இ ஃபைலிங் எதிர்க்கிறீங்களா இல்ல வந்து புதிய தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறீங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பத்தோடைய பயன்பாடு அதிகரிச்சிச்சு, இதுல மட்டும் ஏன் தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறீங்க? மூணாவது, நாலாவது, வழக்கறிஞர் நலனுக்கு தானே கொண்டு வரோம், அதையே எதிர்க்கிறீங்க. நாலாவது, 5 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஒத்துழைப்பு நல்கிய பிரசன்ட் மீடியா அவர்களுக்கும், நமக்கு இதை நல்லபடியாக உதவிய ஸ்டாஃப் அவர்களுக்கும், நமது சீனியர் இப்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்க போகிற நமது மூத்த உறுப்பினர் திருமதி அஜிதா அவர்களையும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். விஷயம்லாம் வந்து எவ்வளோ ஹெக்டிக்கான விஷயம் தெரியும். இது எல்லாத்தையும் காயத்ரிகிட்ட கொடுத்துருந்தேன். இமீடியட்டாக இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு இமீடியட்டாக அந்த மழையிலையும் கூப்பிட்டு போட்டுட்டோம். என்ன இபி தான் கொஞ்சம் மைக்கு போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதையும் கூப்பிட்டு சொல்லுச்சு. செயலாளர் பர்வீன் அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிற தலைவர் திரு மிகு எஸ் ரேவதி அவர்களுக்கும், செயலாளர் திருமிகு பர்வீன் அவர்களுக்கும், மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், நூலகர்கள் மற்றும் எல்லா பொறுப்பில் இருந்தவர்களுக்கும், இன்றைக்கு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான நம்முடைய நண்பர்களாக இருக்கிற அனைவருக்கும், இவ்வளவு நேரம் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நாங்களும் இன்னும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் கூட இதற்கு உறுதுணையாக நின்று இது மீண்டும் தொடர்வதற்கு இன்றைக்கு நீங்கள் நடத்திய இந்த உண்ணாநிலை போராட்டம் மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். எனவே இவ்வளவு நேரம் காத்திருந்து இவ்வளவு நேரம் சிறப்பான போராட்டத்தை நான் முடித்து வைக்க இங்கு அதற்கான அனுமதியை வாங்கிக் கொள்கிறேன். உங்களை பழச்சாறை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் இதை முடித்து வைக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னிடம் பழச்சாறை கொடுத்தால் முடித்து வைக்கிறேன். நாளை மறுபடியும் இதே போராட்டத்திற்கு மதியம் 1 மணிக்கு சந்திப்போம் என்றும் WLA-யில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மாற்றத்தை நாம் உருவாக்குவதற்கான 2ஆம் படியில் இருக்கிறோம். அடுத்தடுத்து நாம் போய்கொண்டே இருப்போம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லி மேடம் ஆமா தம்பி மைக்க போடுறானே. நான் NS ரேவதி,
பெண் வழக்கறிஞர் சங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைவர் அறிவித்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். நேற்று அதுக்காக நாங்கள் வந்து ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தினோம். இன்று அதை அமைதியான முறையில் இங்கு உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்து 10:30 மணிலேருந்து உட்கார்ந்து இங்கே 4 மணிக்கு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிருக்கோம். இந்த 2வது நாள் போராட்டப்போ தான் நாங்கள் வந்து MHA எல்லாம் வந்து கலந்துக்காமல் இருந்தாங்க. MHA MBA எல்லாம் இப்போ MHA இன்னைக்கு வந்து ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. MBA தங்களுடைய பொதுக்குழு இன்னைக்கு கூட்டுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு நல்ல பாசிட்டிவான நடைமுறையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு இ-ஃபைலிங் நடைமுறையை நாங்கள் எதிர்க்கலை, அதுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை, அதை நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்திட்டு உங்கள் அலுவலர்களுக்கு தகுந்த உங்களுக்கு உண்டான அலுவலர்களோட இதை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்களை இ-ஃபைலிங்க்கு வர சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து எந்த நெட்வொர்க்கும் ப்ராப்பராக செயல்படுறதில்ல. சென்னை சிட்டிக்குள்ளேயே அதுதான் நிலைமைங்கும்போது மொஃபஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை நாங்கள் எதுக்குறோம், மக்கள்லாம் ஆதரிக்காங்கன்னா அது கிடையாதுங்க. இது வந்து மக்களுக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். முன்னாலெல்லாம் இன்றைக்கி ஃபைல் பண்ணி நாளைக்கு நாங்கள் நம்பர் பண்ணுவோம். இப்போல்லாம் நாங்கள் ஃபைல் பண்ணி SR நம்பர் வாங்க 10 நாள் உட்காந்துருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இ-ஃபைலிங் எதுக்குன்னா, நம்மளுடைய நார்மலான ஃபிசிக்கல் ஃபைலிங் மோடில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இ-ஃபைலிங் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம திருப்பியும் ஒரு 20 வருஷம் பின்னால் போயிட்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபைல் பண்ணோம்னா 10 நாள் கழிச்சு SR நம்பர் வந்தால் அது என்றைக்கு நம்பர் ஆகும், 1 மாதம் ஆகும் அந்த நம்பர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதனால் நம்ம மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப 20 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்களே ஆக்சுவலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். பிகாஸ் நாங்களுமே இங்கே இருக்க சென்னை வழக்கறிஞருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இ-ஃபைலிங் நடைமுறைங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான நடைமுறையாக இருக்குது. இங்கே எல்லாருமே மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கிற எல்லா பெண் வழக்கறிஞரும் சரி, இங்கே இருக்கிற சிட்டிக்குள்ளே இருக்க வழக்கறிஞரும் சரி, எல்லாரும் பெரியாட்சி கிடையாது. 10,000 வாங்கினாலே பெரிய விஷயம் ஒரு கேஸுக்கு. அதில் இந்த இ-ஃபைலிங் நடைமுறையை நாங்கள் பண்ணணுன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்டு இதுவாக இருக்குது. கம்மியான முன்ன மாதிரி நாங்கள் 1000 ரூபாயிலே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9,000 எங்களுக்கு நிற்கும். இப்போ அப்படி கிடையாது. 9,000 ஃபைலிங் போயிடுது, 1000 ரூபா கூட நிற்க மாட்டேங்குது. இதுதான் உண்மைத்தன்மை. இதை எங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தகவல்கள் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா இதுதான் தகவல். உங்களை சுற்றி இருப்பவர்கள் சொல்வதை விட எங்களை மாதிரி இருக்கிறவங்க சொல்கிறத கேளுங்க. இதுதான் நடைமுறை சிக்கல். நடைமுறை சிக்கல் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நாளைக்கு இங்கேயே ஜிபியை கூட்டி நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். வாயில் வந்து கருப்பு துணியை கட்டி நாங்கள் ஒரு ஹியூமன் சைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை ஒரு அமைதியான முறையில் நாங்கள் வந்து தெரிவிக்க இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தாது ஜுடிஷியரி கண்டிப்பாக இதை ஹைப்ரிட் மோடை நடைமுறைப்படுத்துங்கன்றோம். இ-ஃபைலிங் பண்ணுறவங்க பண்ணட்டும், ஃபிசிக்கல் ஃபைலிங் பண்ணுறவங்க பண்ணட்டும். ஸோ ஹைப்ரிட் மோடை எங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். மேடம், இந்த போராட்டம் வந்து சென்னையை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறீங்களா? மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிருக்கீங்க? மற்ற டிஸ்ட்ரிக்டில் கோர்ட்டு இன்ன வரைக்கும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜாக்டோ மற்றவங்களாம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து எங்களுக்கு சப்போர்ட் சொல்லிட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செய்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் போராட்டங்களை. அவங்க இங்கே வந்து போராடினாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ இ-ஃபைலிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இ-ஃபைலிங் வந்து தெரியாமல் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இதை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ஒரு வழக்கு தொடரக்கூடாது? MHA நாளைக்கு நாங்கள் MHA வழக்கு போடுவதாக இருக்கிறார்கள். நாங்களும் அதில் ஜாயின் பண்ணுவோம். ஓகே மேடம், தேங்க்யூ. உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்க கூடாது. அங்க பாரு. ஆமா, லாஸ்ட். தேங்க்யூ. ஓகே மேடம்.